அடைகிறதுக்கு அவ்வளோ வந்து மாரி பண்ணதுக்கு அப்புறமா பட்டமளிப்பு விழா 2026 கொக்கன வரைக்கும் போய் அங்கே வந்து வாழ்க்கையில் மிகவும் மறக்க முடியாத ஒரு நாள். தங்கண்ட சகோதரிகளுக்கு இப்போ பொக்கே கொடுக்கறதுக்கு வந்து நிற்கிறேன். வீட்டில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை பாருங்க புள்ளியோட வந்து அந்த அம்மா வந்து ஆனந்த கண்ணீர் வருது. அந்த அம்மா நடந்து நம்மளோட அவங்க கேக் எல்லாம் பட்டி அதோட இந்த தாய் தமிழ் வணக்கம். இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா. அந்த பட்டமளிப்பு விழாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கடைசி நாள் 3ஆம் நாள். அதை முன்னிட்டு நாங்கள் இந்த காலனி பதிவேற்ற போகிறோம். யாரும் சேனலுக்கு புதுசாக அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு லைக் பண்ணிக்கணும், ஆதரவு தாங்க. காலனி திறந்து பார்ப்போம் 3ஆம் நாள் எப்படி இருக்குது இந்த பட்டமளிப்பு விழா அந்த தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்ப்போம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த வீதி ஓரங்களில் பார்த்தீங்கன்னா தங்கண்ட பிள்ளைகள் மற்ற தம்பி அக்கா அண்ணா அந்த உறவுகளை வந்து கூட்டிக் கொண்டு போகிறதுக்காக இதில் வாகனங்களில் வந்துருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இதில் பாருங்க வாகனங்களில் நிற்கிது. இதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அதாவது பட்டமளிப்பில் முடித்து வந்து தங்களோட உறவுகளை கூட்டிக் கொண்டு ஆக்கள் போகிறத வந்து கவனிக்கக்கூடிய இருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அவன் உறவுகளுக்கு கொடுக்குறதுக்கு இதில் கிஃப்ட்டுகள் வந்து ஆக்கள் போன்றதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்க எல்லா இடம் அதாவது பூக்கள் வச்சிருக்கணும். ரப்பர் ஃப்ளவரில் ரப்பர் பூ இல்லை, இயற்கையாக பூத்த பூக்கள். அதே மாதிரி இந்த கரையில் பாருங்க இந்த ரோஸா எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட 600-700 ரூபாய்க்கு போகுதுன்ற மாதிரி சொல்லினா எப்படி இருக்குது. இன்னும் நான் கையில் வச்சுருக்கேன். எவ்வளோ ஒரு பூ? 3000 ஒரு பக்கே. ஓ இதே 3000மா? 3000 ஒரு பொக்கே. பட்டமளிப்பு விழா 2026 அதாவது பார்த்தீங்கன்னா 40வது இது பட்டமளிப்பு விழாவாம். இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் அதிகமாக மழை பெய்யும்ன்ற மாதிரி கூறியிருந்தவர்கள் அந்த வகையில் இன்றைக்கு மழை பெய்து கொண்டிருக்குது. அதிலேயும் பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருக்குது. உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோக்கள் எடுத்துக்கொண்டிருக்கணும். இன்றையோட இவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு திருப்பி வருவார்களோன்னு தெரியாது. பாருங்க பட்டம் பெற்றுட்டு வந்து கொண்டிருக்கணும். சர்ப்ரைஸாக அவங்க வந்து பொக்கேல் கொடுத்து அவங்க ஃப்ரெண்ட் ஆக்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் பாருங்க பட்டமளிப்பு விழா நடந்து நம்மளோட அவங்க கேக் எல்லாம் பட்டி அதோட இந்த சர்ப்ரைஸ் மாதிரி செய்து கொண்டிருக்கணும். இதுக்குள்ள இந்த செக்ஷனில் இந்த ஃபோட்டோ எடுப்பதற்காக அலங்கரிக்கப்பட்டிருக்குது. இதில் பாருங்கள் நம்ம இந்த ஃபோட்டோக்கள் எடுத்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கலாம். தான் பெற்ற பட்டத்தை பார்த்தீங்கன்னா தாய்க்கு வந்து கொடுத்து அழகு பார்க்குறத வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த அம்மா வந்து ஆனந்த கண்ணீர் வருது அந்த அம்மாவுக்கு. வணக்கம், நான் மெடிக்கலோலேருந்து வரேன். என் பேர் வந்து சுராஜா ரச்சிகா. நான் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து ஆர்ட்ஸ் துறையில் படித்தேன். இன்றைக்கு எங்கள் அம்மாவோட வந்து இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்றதுல வந்து மிகவும் சந்தோஷமடைகிறேன்.
நாங்கள் எல்லாருக்கும் அதே மாதிரி என்ன போல் கிராஜுவேட் ஆகிறதுக்கு வந்த எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு அம்மா மட்டும்தான் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இந்த பையனை. அதனால் அம்மாவுக்கு வந்து நான் தேங்க் பண்ணி கொண்டு உங்களுடைய எதிர்கால கனவு என்னவா இருக்குது? அவர் நல்ல ஜாப் பண்ண எடுக்க வேணும், நல்ல நிலைமைக்கு வர வேணும். ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜாப் பண்ணலாம், இது ஒரு பொதுவாக அப்படி இல்லை, ஸ்பெசிஃபிக்காக இல்லை, எடுக்குது வெளியில் இருந்து உள்ள விரும்புகிறேன். சரி. இப்போ இதில் அடிவாடையில் நடக்குது. வேறே யாருக்கோ சர்ப்ரைஸ் பண்ண போயினா அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நேசன். எந்த இடம் வந்து முல்லைத்தீவு. நான் வந்து வவுனியா கேம்பஸில் வந்து 3000 வருஷத்து பிபிஎம் பஜ்னோரம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் செய்தேன். இன்றைக்கு வந்து இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு வந்துருக்கேன். நான் தான் வந்து எங்கள் குடும்பத்தில் முதலாவது பட்டதாரி என்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்காக அனைத்து விதமும் உதவி செய்த எனது நண்பர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் அனைவருக்கும் நன்றிகள் இந்த டைமில் குறிப்பிட்டிருக்கிறேன். இன்றைய தினம் வந்து எங்களோட வவுனியா வளாகம் மற்றும் கிளிநொச்சி மற்றது ஜப்னா கேம்பஸ் அந்த மூன்று பல்கலைக்கழகங்களும் படித்த மாணவருக்கான பட்டங்கள் வழங்கப்பட்டது தெரிவித்துள்ளேன். என்னை பற்றி சொல்லணும்னா 2009 யுத்தாளத்தில் வந்து எனக்கு வந்து 2 வயசு. ஆனால் இருந்தாலும் எல்லாம் வந்து ஞாபகம் இருக்குது. இந்த இடம்லேருந்து கொக்கனை வரைக்கும் போய் அங்கே வந்து வவுனியா வரைக்கும் போனது வந்து சகலது ஞாபகம் இருக்குது. அப்படியே நான் வந்து குலசிப்பள்ளியினது வந்து கேம்பில் அங்கே வவுனியா கேம்பில் எழுதினது. அது வந்து குலசிப்பு ஒரு 23 மாதம் வந்தது. மற்றது வந்து ஓ லெவலில் வந்து 5A ரிசல்ட்ஸ் எடுத்தேன். A லெவலில் வந்து A2B எடுத்து ஆர்ட்ஸ் தான் படித்தது. ஆனால் வந்து பிபிஎம் வந்து செலக்ட் ஆகி வவுனியா கேம்பஸில் படித்து இன்றைக்கு வந்து டிகிரி தெரியுமா. தங்களோட உறவுகளை அழைச்சி கொண்டு ஃபோட்டோக்கள் எடுப்பதற்கு செல்வதை வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இருக்குது. எல்லோரும் வந்து சந்தோஷமாக வந்து போகணும். இதில் பாருங்கள், தங்களோட சகோதரர்கள் பட்டம் பெறுவதை இதோட சகோதரி வந்து பார்க்க வந்திருக்கிறார். பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் பலரின் கனவுகள். ගොඩක් අය බයෙන් ඉන්නේ යාපනය කියලා කිව්වම ඇත්තටම එහෙම බය වෙන්න කිසිම දෙයක් නැහැ. අපි හරිම සතුටින් සහයෝගයෙන් තමයි අපේ වැඩ කටයුතු කරගත්තේ. ඉතින් අද දවසේ ඇත්තටම අපි හැමෝටම ගොඩක් සතුටුයි. කම කොයිද? මම බඩෝලේ කච්චි தமிழ் கட்டியா போகுது. தமிழ் கட்டியா போகுது. தமிழ் கட்டியா போகுது. தமிழ் ஜனதா
நண்பர்கள் ஒன்றாகி பாருங்க வீடியோ எடுக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. என் பேர் பதுலி முகமது சொப்னா பானு. நான் வந்து கல்முனையிலேருந்து வந்துருக்கேன். எங்களோட வீட்டில் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். இது வந்து எங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால் நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு ஆள். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஹாப்பினஸ். ஏன்னா இது ஒரு அன்ஃபர்கட்டபிள் டே தான் எங்களுக்கு. கண்டிப்பாக அவங்களோட பேச பார்த்தாலே உங்களுக்கு வளங்க அவங்களோட சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் எந்த பல்கலைக்கழகம்? நாங்கள் வந்து ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் ஃபேக்கல்ட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் வவுனியா. அங்கேருந்தால் நாங்கள் வந்து இப்போ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு மன நிம்மதியான ஒரு நிலையில் இருந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீங்களா? இப்போ யாழ்ப்பாண மக்கள்கிட்ட இந்த மக்கள்கிட்ட அன்பு உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னு சொன்னாங்க கன்வெகேஷன் ரோட்லேருந்து அவுட்டோருக்கு வந்த டைமில் ஆட்டோ இல்லாமல் நின்று நாங்கள் இங்கே வரணும்னு சொல்லி பெரிய வெஹிக்கிள் உள்ளுக்கு வரையலான்னு சொல்ல சுச்சுவேஷனில் இருக்குது. அப்போ தானாகவே ஆட்டோக்காரர்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. இனி ரூட்டுகள் கட்ட டைம்லேயும் சொன்னாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி. ஓகே, எவ்ரி திங் இஸ் குட். நீங்கள் படிக்கக்குள்ள வந்து எப்படியான தடைகள் எதிர்கொண்டீங்க? நிறைய தடைகள் இருந்துச்சு. ஏன்னா தூரம் இருந்து வந்ததால் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் ஃபேமிலியில் வந்து இல்லாததால் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு தான் கிடைச்சதால அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஓகே, எல்லா ஸ்ட்ரகிளையும் தாண்டி தான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன். உங்களுடைய எதிர்கால கனவு என்னவா இருக்குது? இன்ஷா அல்லாஹ் ஐ பிகம் அ ப்ராஜெக்ட் மேனேஜர். இப்போ நாங்கள் யாரை வந்து பேட்டி எடுக்க போகிறோம்னா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக ஒன்றியத்தின் மாணவட்ட தலைவர். இவரை நீங்கள் எல்லா போராட்டங்கள்லையும் பார்த்துருப்பீங்கள். தமிழ் மக்கள் பிரச்சனை முன்னுக்கு வர ஒரு நபர். இவரோட இப்போ கதை இப்போ கிராஜுவேட் அதாவது பட்டமளிப்பை பற்றி கேட்டு பார்ப்போம். என்னுடைய பேர் வந்து அஜ்கர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ முன்னாள் தலைவர். இன்றைக்கு வந்து 2026 பட்டமளிப்பு விழா வைபவத்தினுடைய 3வது நாளில் வந்து நாங்கள் வந்திருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட இந்த பட்டமளிப்பு விழாவில் வந்து 3500 கிட்டத்தட்ட மாணவர்கள் வந்து தங்களுடைய பட்டங்களை வந்து குடும்பத்தோடு வந்து மிக மகிழ்ச்சியான ரீதியில் வந்து பெற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறாங்க. இன்றைய நாள் வந்து உண்மையாகவே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மிக கடினமான தருணங்களை கடந்து வந்து இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து படிப்பு சென்ற ஒவ்வொரு மாணவர்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து மிக முக்கியமான நாளாக இருக்குது. இந்த 2026 வந்து பட்டமளிப்பு விழா வந்து கடந்த முறை மாதிரியான சந்தோஷமான களியாட்டமான நிகழ்வுகள் இல்லாவிட்டாலும், ஆனால் மாணவர்களுக்கு வந்து மற்றும் அவருடைய உறவினர்களுக்கு வந்து ஒரு மிக பிடித்தமான ரீதியிலேயே வந்து இந்த பட்டமளிப்பு விழா வந்து நடந்து வந்து எல்லாரும் பட்டங்களை பெற்றுக்கொண்டு இந்த வழியால் வாரதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதோட இது ரெண்டு இந்த ஃபோட்டோக்கள் எடுக்கிறதையும் வந்து பார்க்கலாம். இல்லை கலைப்பட மாணவர்கள் இந்த கலைப்படம் வந்து கல்வெட்டு பொறிக்கப்பட்ட இடத்துலேருந்து ஃபோட்டோக்கள் எடுக்கிறத வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. கலைப்படம் வந்து அதில் இருக்கிற கல்வெட்டு ஃபோட்டோக்கள் எடுத்து கொண்டு இருக்கீங்கன்னா பட்டம் கிடைச்சதா? துலக்ஷன் ஏன் நான் போன வருஷம் எடுத்துட்டேன் பட்டம். அப்போ பட்டம் வேண்டாங்கள்ட்ட பறிக்க வந்ததோ? சகோதரங்களை பார்க்கறதுக்கு நம்பிட்டோம். இவரை மறைக்கிறதுக்கு நாங்கள் நம்பிட்டோம். வணக்கம், நான் ஆதில், மட்டக்களப்பிலிருந்து. நான் இங்கே விஞ்ஞான சிறப்புமானி பட்டம், அதாவது பௌதிகவியல் சிறப்புமானி பட்டம் 40வது பட்டமளிப்பு விழாவில் பட்டமளிப்பு பெற்ற ஒரு கிராஜுவேட் ஆள். இந்த கிராஜுவேஷன் பற்றி கேட்குறா உண்மையாக இந்த காலத்தில் இன்னும் ஒரு சிக்கல் போயிட்டு வெளியில் இப்போ நிறைய ப்ரைவேட் கோர்சஸ் இதுகள் வந்ததுக்கு அப்புறம் உண்மையாக அது வரவேற்க வேண்டியது, எல்லாருக்கும் வாய்ப்பு வரணும். ஆனால் கன்வென்ஷனலான ட்ரெடிஷ்னலான பல்கலைக்கழக கற்கைகளை பற்றி ஒரு கேள்விக்குறி, இதுக்கு போகணுமா, ஒரு காசை கொடுத்துட்டு ஒரு இதுக்கு போகலான்ற ஒரு நிலைமை வந்துருக்கு. ஆனால் இவ்வளோ என்னது இந்த ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்கும் தானே. ட்ரெடிஷ்னலான ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது ஒரு பாரம்பரியமான ஒரு வேயில் வரக்குள்ள கண்டிப்பாக ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தையும் தாண்டி கண்டிப்பாக இது ஒரு ஃபெயிலியரான ஒரு மெத்தட்ன்றதை நாங்கள் அங்கீகரிக்கிறதுக்கு இல்லை. ஏண்டா இதன் மூலமாக தான் நிறைய ஸ்கில்ஸ் அதோட ஓரியன்டான நிறைய ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இது இருக்க போகுதே தவிர எல்லாரும் யோசிக்கிறது இங்கே வந்தோன்னே வெளியில் போகக்குள்ள ஒரு வேலை கிடைக்கின்றது. அது இல்லை, இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. உண்மையை சொல்ல போனால் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அந்த செட்டப்பை தாண்டி இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதை சரியாக யூஸ் பண்ணுன்றது தான் ஒரு முக்கியமான இது. அதுவும் இல்லாமல் இப்போ எங்களோட போகிற கிராஜுவேட்ஸ்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதுதான். வெளியில் போய் வேலை இல்லைன்றதை தாண்டி உண்மையாகவே அதுக்கு அரசு அதுக்குரிய முறையான
இதை எடுக்கணும். அதை தாண்டி நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டர்பிரினர்ஷிப் என்ற தொழில் முயற்சியாண்மையை நோக்கி நகர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்றதே இந்த கருத்து. இல்லை பாருங்க புள்ளியோட வந்து பட்டம் எடுத்துருக்குறேன். என் பேர் வந்து வசந்தராஜா விஷ்ணு. எங்கள் வீட்டில் 2வது கிராஜுவேட்டாக நான் வந்திருக்கிறேன். எங்கள் சொந்த ஊர் மாத்தலை ரத்தோட்டங்கிற பிரதேசத்தில் வந்திருக்கேன். O-level நார்மல் ரிசர்ச் தான், பட் A-level ஒரு நோக்கோட படித்து கிராஜுவேட் செலக்ட் ஆகி வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையவே ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்தேன். இங்கே தங்குறதுலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே இருந்துச்சு. பட் எங்கள் ஃபேமிலி வந்து ஃபுல் சப்போர்ட். நான் என்ன நினச்சாலும் அந்த அடுத்த நிமிஷம் கைக்கு கொடுத்துடணுங்கிறதுல அவங்க எப்பயுமே ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு நிற்கிறேன். இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு பெரிய காரணம் அப்பா இறந்துட்டார். என்னோட கிராஜுவேஷன் டைம் இறந்துட்டார். பட் அவர் எங்கே இருந்தாலும் என்னை பார்த்து சந்தோஷப்படுவார், பெருமைப்படுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. எப்படின்னா ஒரு தடவை யாராக இருந்தாலும் யூனிவர்சிட்டி அட்டென்ட் பண்ணுங்கள். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது லைஃப்பில். நான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தது யூனிவர்சிட்டிக்கு வந்து தான். ஸோ எல்லோரும் யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணி வாங்க. அடுத்தும் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணுங்கிற ஐடியா இருக்குது. கண்டிப்பாக படிப்பேன் நம்புகிறேன். எங்கள் ஃபேமிலியும் எனக்கு சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாணவர்கள் மக்கள் அவங்களோட எப்படி பழகினாங்க? ஒன்றும் பிரச்சனை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து லக்னாலே இருந்தாங்க. இப்போ நோட்ஸ் கொடுக்குறது, அசைன்மெண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் இருக்குது. லெக்சரர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க. அதே டைம் எங்களுக்கு நல்லாவே சப்போர்ட்டாகவும் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாக படிக்கிறதுக்கு எல்லா வகையிலுமே ஓகேவாக தான் இருந்துச்சு. தங்கண்ட சகோதரிகளுக்கு இப்போ பொக்கே கொடுக்கறதுக்கு வந்து நிற்கிறது வந்து இதில் பார்க்கக்கூடிய இருக்குது. அஞ்சாவது டிஸ்ட்ரிக்டில் கம்பரிகேஸ்வரர் சொல்கிற கிராமத்தில் தான் படித்து வந்தது. என் ஃபேமிலி வந்து ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து தான் நான் படித்து இந்த நிலைமைக்கு வந்து சொல்லணும். ஆரம்பத்தில் வந்து என்னை படிக்க வைக்கணும்னு ஸ்டார்ட்டில் ஆசைப்பட்டது வந்து எங்கள் அப்பா தான். அப்பா வந்து என்னை நிறைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சார். என்னை ஒரு டீச்சர் ஆக்கி பார்க்கணும்னு அவரோட ஒரு கனவு. அப்போ காலங்கள் போகக்குள்ள வந்து அப்பா ஹார்ட் அட்டாக்கால இறந்துட்டார். அதுக்கப்புறமா அம்மா தான் என்னைய மிச்சம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. படிக்க வச்சதுக்கு அப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து என்னைய மெரி பண்ணதுக்கு அப்புறமா இந்த நிலைமைக்கு வரத்துக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். மிக வறுமையான ஒரு குடும்பத்தில் இருந்து தான் நான் படித்து வந்தேன்னு சொல்லணும். மிச்சம் கஷ்டப்பட்டு அப்பா வந்து கூலி வேலை செஞ்சு அந்த அப்படித்தான் ஸ்டார்ட்லேயே என்னை வந்து படிக்க வச்சார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்து சின்ன ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒன்று கிடைச்சிது. அதுக்கப்புறம் அதுலேயும் அந்தளவு சேலரி ஒன்றும் கிடைக்கல. அந்த சேலரி வந்து சும்மா நார்மலான ஒரு சேலரியாக இருந்ததுனால ஃபேமிலியில் நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். எங்களோட அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 3 பேர் பிள்ளைகள் இருக்கிறோம். அப்போ அந்த 3 பேரையும் வந்து படிக்க வச்சு பார்க்கணுங்கிறது அப்பாவோட ஆசை. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த ஆசையை வந்து அப்பாவால் வந்து பார்க்க முடியாமல் போய்க்குது. இருந்தும் வந்து அவரது ஒரு கனவுக்காக வேண்டி அவர் ஆசைப்பட்டுட்டாருன்றதுக்காக வேண்டி லைஃப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வரணுன்றதுக்காக வேண்டி ஒரு வைராக்கியத்தோடு அவருக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும், என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும், நாட்டுக்கு ஒரு நல்ல பிரஜையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு வந்து இந்த ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் படித்து இன்றைக்கி இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே காரணம் முழுக்க என் பேரண்ட்ஸும் என் ஃபேமிலியும் முக்கியமாக என்னை மோட்டிவேட் பண்ணுற என் ஹஸ்பண்டும் தான் எனக்கு காரணம்னு சொல்லணும். சில ஹஸ்பண்ட்மார் வந்து இடையிலேயே படிப்பை நிறுத்திடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் நீங்கள் உங்களோட படிப்பை எந்த அளவு கொண்டு போக வேண்டுமோ அந்தளவு கொண்டு போகன்னு தான் சொல்லிக்கிறாரு. நான் இந்த நிலைமைக்கு வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு வந்து அவங்க எல்லாரும் தான் காரணம். நான் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முதலாவது வந்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்த கடவுளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து என் குடும்பத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், எனது பெயர் செல்வராஜ் விதூஷன். நான் பதுளை மாவட்டத்தின் வெளிமடை பிரதேசத்திலிருந்து யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று பட்டதாரியாக மாறியுள்ளேன். உண்மையிலே இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் மறக்க முடியாத ஒரு நாள். காரணம், இந்த ஒரு நாளுக்காக பட்ட கடினங்களும் பட்ட வேதனைகளும் பாடுபட்ட விடயங்களும் ஏராளம். அந்த அடிப்படையில் இந்த நாளை ஏற்படுத்தி தந்த இறைவனுக்கே முதல்கண் நன்றிகள். அதனைத் தொடர்ந்து இந்த இடத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்திய பெற்றோருக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் மற்றும் என்னுடைய சக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த இடத்தில் பதிவு செய்கின்றேன்.
அது மட்டுமின்றி எதிர்கால சமுதாயத்திற்காக கூற வேண்டிய முக்கியமான விடயம், கட்டாயம் உங்களுடைய வாழ்வை உயர்த்தக்கூடிய ஒரு விடயம் என்றால் அது கட்டாயம் கல்வி மட்டும்தான். ஆகவே கல்வியில் சிறப்பது என்பது வாழ்க்கையின் மிக 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 அரிதான ஒரு விடயம். அவ்வாறு சிறப்பீர்களாயின் அது உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் மேம்படுத்திய தீரும். ஆகவே எதிர்கால சந்ததியினரும் சிறந்த முறையில் கல்வி கற்று நீங்களும் ஒரு சிறந்த பட்டதாரியாக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. ඔයාට කවුද කෙල්ප් කරනවා මේ ස්ටඩියට? ඔයාට කවුද කෙල්ප් කරනවා මේ ස්ටඩියට? යාපනයේ ජනතාවේ எல்லா இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஷூட் தான் மும்முரம் நடந்து கொண்டிருக்கு. அதில் பாருங்க தங்கள்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் கொண்டு வந்து இந்த கிராஜுவேட் பட்டதாரி எல்லாம் கொடுக்குறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு நான் செய்து வச்சிருக்கேன் செப்பரேட்டாக. இதில் பாருங்க அப்படி இருக்கண்டு எல்லோரும் வந்து அந்த ஒரு அந்த ஒரு எல்லோரும் இனி இல்லைன்ற ஒரு சந்தோஷமான நாள். அந்த நாளில் தங்களால் எவ்வளவு மெமரி ஏதாவது இந்த ஞாபகத்தை எடுப்போம்னு சொல்லி அவள் எடுக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. தெரியும் இப்போ 2 வருஷத்துக்கு முதல் இதில் தெரியும் இந்த பறவைகள் பறக்கிற மாதிரி இந்த ஆட்டுகள் தெரியும். அதெல்லாம் வந்து இந்த ஃபோட்டோக்கள் எடுக்கிறது அந்த மாதிரி இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்குது. வணக்கம். நான் வந்து இங்கே யூனிவர்சிட்டி ஜெஃப்னா தான் படிச்சினேன். நான் எடுத்த பாடம் எல்லாமே நான் ஜென்ரல் தான் செய்கிறேன். ஆனால் நான் எதுக்கு கவலைப்படலை ஜென்ரல் செய்கிறேன்னு சொல்லி. ஏன்னா நான் 3 துறையில் வந்து கால் பதிச்ச ஒரு இது வந்து எனக்கு இருக்குது. இன்றைக்கு வந்து இந்த நாளை நான் அடைகிறதுக்கு அவ்வளோ எங்களோட அப்பா எங்களோட இல்லை எங்களோட இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். எங்களோட அம்மாக்கள் நினைக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் அடைஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே படித்து முன்னுக்கு வருவாங்க. யாரும் லேசாக படிக்கிறீங்களா எல்லாருமே சொல்லுவாங்க யூனிவர்சிட்டி வாழ்க்கையா அது சும்மா அப்படியே பண்ணா போகும்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்தால் தான் தெரியுமா இல்லை நாங்கள் படிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஃபன் பண்ணுறதுன்னு எனக்கு இருக்குது. ஆனால் ஃபன்னையும் தாண்டி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து நாங்கள் எந்த படிப்பெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு தான் படிப்பாங்க. ஆனால் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே இது எல்லாருமே வளமை போல தானே போய் எடுத்துகிட்டு வர மெடல்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. இந்த நிமிஷம் தான் அழுவை நல்ல கூட தெரியாது. ஆனால் அழுதுச்சு. ஓகே. வந்து போட்டோ எடுத்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் திவாகரன் ஆதித்தன். இன்றைக்கு வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடந்த 40வது வட்டமளிப்பு விழாவில் வந்து பிஎஸ்சி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து நான் ஒரு பட்டம் பெற்று ஒரு கிராஜுவேட் அதிலேருந்து வெளியேறேன். இன்றைய தினத்தில் 8வது செஷனில் தான் எனக்கு இந்த பட்டமளிப்பு வைபவம் நடந்தது. இதில் வந்து இன்றைய தினத்தில் வந்து ஐடியில் வந்து ஜென்ரல் டிகிரி ஆனர்ஸ் டிகிரி 1 டிகிரி ஸ்டூடெண்ட்டுக்கும், அதே மாதிரி அப்ளைட் மேத்தமெட்டிக்கல் அண்ட் கம்ப்யூட்டிங்கில் வந்து ஜென்ரல் டிகிரி 1 டிகிரி ஸ்டூடெண்ட்டுக்கும், அப்ளைட் பயோசயின்ஸில் வந்து ஜென்ரல் டிகிரி 1 டிகிரி ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து இந்த 8வது அமர்வில் வந்து பட்டம் வழங்கப்பட்டது. சான்சலராலையும் வைஸ் சான்சலராலையும் வந்து அந்த பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பல போராட்டங்களை கலந்து படிக்கிற காலங்களில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி 3 வருஷம் படித்து முடித்து இன்றைக்கி இந்த பட்டத்தை பற்றி இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான தருணம்.
வவுனியாவில் தான் படிக்கிறாங்க. அங்கே படிக்க எங்களுக்கு நிறைய தண்ணி சாப்பாடு அப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது எல்லாத்தையும் தாண்டி ஃபேஸ் பண்ணி வந்து படித்து தான் இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து அது உண்மையாகவே நான் இந்த தருணத்தில் வந்து ரொம்ப ஹாப்பியாக கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து 40வது பொது பட்டமளிப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து கிட்டத்தட்ட 12 பீடங்கள் இருக்குது. கலைப்பீடம், தொழில்நுட்ப பீடம், விஞ்ஞான பீடம், முகாமைத்துவ பீடம், மருத்துவ பீடம், உயர் கற்கைகள் பீடம் என்று கிட்டத்தட்ட 12 பீடங்கள் இருக்குது. அந்த 12 பீடங்களுக்கு உரிய பொது பட்டமளிப்பு விழா இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்றைய தினம் 3வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 19, 20, 21, 28 ஆகிய 4 நாட்களும் இது நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட இந்த 4 நாட்களும் வந்து 3 செஷன், அதாவது 3 பிரிவாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தங்களது வாழ்க்கையில் வந்து முதலாவது பட்டம், அதாவது இளங்கலைமானி அல்லது அடுத்தடுத்த மேல் படிப்பு பட்டங்களை பெற்று இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பட்டங்களை பெறும் சகோதரங்கள், உடன்பிறப்புகள் எல்லாருமே இந்த மேக் மெமரிஸ், அதாவது தங்களது வாழ்க்கையில் ஒரு நினைவுகளை உருவாக்கும் ஒரு தளமாக இந்த ரோயல் இவென்ட் மேனேஜ்மெண்ட்டுடைய மேக் மெமரிஸ் டெக்கரேஷன் செட்டப் காணப்படுகிறது. இதில் வந்து கிட்டத்தட்ட 10 ஃபோட்டோ பூத் காணப்படுகிறது. அருகில் வந்து ஃபோட்டோ சிட்டியும் காணப்படுகிறது. இது வந்து நமது கலைப்பிடத்தில் 44ஆம் அணி நண்பன், அதாவது ரெஜினோட் அவர்களுடைய ரோயல் இவென்ட் மேனேஜ்மெண்ட் என்ற பெயரில் இந்த மேக் மெமரிஸ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்களில், குறிப்பாக 25 மாவட்டங்களிலும் இருந்து இந்த மேக் மெமரிஸுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக அநேகமாக சமயம் சார்ந்தும் சரி, மதம் சார்ந்தும் சரி, இன மத மொழி பேதமின்றி எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கை கனவை அடைந்த ஒரு சந்தோகத்தில் குதூகலத்தில் இந்த மேக் மெமரிஸ் ஃபோட்டோஸ் ஊடாக தங்களது புகைப்படங்களை எடுத்து தங்களது ஞாபகங்களை மீண்டும் நினைவுபடுத்த அடுத்த சந்ததிக்கு அடுத்த பிள்ளைகளுக்கு கடத்தி செல்லும் ஃபோட்டோ ஷூட்டாக காணப்படுகிறது. அது மட்டுமன்றி அருகில் வந்து மிக்கிஸ், அதாவது மிக்கி மவுஸ் என்று சொல்லப்படுகின்ற அபி சர்ப்ரைஸ் ஊடாக இந்த மிக்கிஸ் ஊடாகவும் இங்கே எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மழை காரணமாக தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அதாவது வந்து சின்ன பிள்ளைகளை, கிட்ஸ், குழந்தை பிள்ளைகளை கவரக்கூடிய வகையில் மிக்கி மவுஸ் என்று சொல்லப்படுகிற அவர்களோடும் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதோட பார்த்திங்கன்னா இந்த ரோயல் இவென்ட் மேனேஜ்மெண்ட் பொறுப்பாளர் ரெஜினோட் அவர்களின் தலைமைத்துவத்தின் கீழ் 44ஆம் அணியின் கலைப்பிட மாணவர் ஒன்றியத்தின் அனுசரணையுடன் இந்த மேக் மெமரிஸ் ஃபோட்டோ பூத் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது வந்து இன்றைய ஆண்டு மட்டுமில்லை, இந்த ஆண்டு மட்டுமன்றி கடந்த 3 ஆண்டுகளாக இந்த மேக் மெமரிஸ் என்ற பெயரில், அடுத்தது ஃபோட்டோ ஷூட் என்ற பெயரில், மற்றது மேக் மெமரிஸ் வித் அஸ் என்ற பெயரில் பல்வேறு துணைப்பொருளின் கீழ் இந்த ஃபோட்டோ பூத் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு வந்து அந்த இடத்திலும், இந்த வருடம் வந்து இந்த இடத்திலும் வந்து எங்களுக்கான இந்த இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நாளைய தினம் இறுதி நாளான பட்டமளிப்பு விழாவில் மேலும் பல பேர் இந்த பட்டங்களை பெற்று தங்களுடைய குடும்பத்துடன், சகோதரங்களுடன், தமது உறவினர்களுடன் இந்த மேக் மெமரிஸ் என்ற பெயரில் தங்களது புகைப்படங்கள், வீடியோக்களை எடுத்து தங்களது ஒரு நினைவாக ஆற்றிக்கொள்ள இந்த மேக் மெமரிஸ் என்ற ஃபோட்டோ பூத் வந்து பல பேருக்கும் பெரும் உதவியாகவும் ஆதரவாகவும் இருக்கும் என்ற வகையில் நான் உறுதியாக அழைத்துக் கொள்கிறேன். ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.